வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு இராணுவ வீரராக இருந்து பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அருமையான ஊழியர் இயேசுராஜா அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவர்கள் வாழ்வின் சாட்சியை அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பெயர், உங்க குடும்ப பின்னணி, உங்க கூட பிறந்தவங்க, உங்க ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி பயணிச்சுது, எந்த புள்ளியில இயேசு உங்களை சந்தித்தார், எல்லாத்தையும் சொல்லுங்க. என் பேர் இயேசுராஜா. ஓகே. இயேசுராஜா. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. ம். எனக்கு திருமணமாகி 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு அம்மா வந்துட்டு வீட்டு வேலை தான். அவங்க வயல்ல போயிட்டு வேலை செய்கிற அந்த இதுதான். அப்பா வந்து சென்னையில் இருந்தாருங்க, கோழி பண்ணையில். என் கூட பிறந்தவர் அண்ணன் இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு இப்போ வந்து சென்னையில் போரூர் சைடில் இருக்கிறாங்க. நான் படிக்கும்போது ரோமன் கத்தோலிக்கில் இருந்ததுனால ஆண்டவரை பற்றி அங்கே இருக்கிற ஒரு போதகர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. நாளடைவில் நாங்கள் அதை வந்துட்டு ரோமன் கத்தோலிக் வைராக்கியமாக அதில் இருந்ததுனால அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. ஆனாலும் எனக்கு போதித்த அந்த போதகர் விடாமல் எங்கே போனாலும் விளையாடி கொண்டு இருந்தால் கூட அங்கே வந்துட்டு சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்லி, அதுக்கு பிற்பாடு நான் 10th முடித்த பிற்பாடு 86ல் நான் இராணுவத்தில் சேர்ந்தேன்யா. இராணுவத்தில் சேர்ந்து ஒரு கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு இவர் தொடர்பில் வந்தார். நம்ம அந்த ஊழியர் வந்துட்டு தொடர்பு வந்தார். அப்புறம் 89ல் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு. இராணுவத்தில் சேர்ந்த பிற்பாடு தான் நீங்க ஞானஸ்தானமே எடுத்தீங்க? ஆமாம். ஓகே. ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு பிற்பாடு 10 வருஷம் இராணுவத்தில் இருந்த பிற்பாடு தான். இராணுவத்தில் எந்த ரெஜிமெண்ட்ல இருந்தீங்க? எந்த ஊர்ல? எம்இஜன் சென்டர். அது எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்குது. பெங்களூர்ல இருந்தீங்க. இந்த 16 வருஷமும் அங்கதான் இருந்தீங்களா? 19 வருஷமா அங்கதான் இருந்தேன்னா நிறைய இடத்துல போஸ்டிங் போடுவாங்க. இந்தியா ஃபுல்லா போட்டுருக்காங்க. இந்தியா ஃபுல்லா, ஸ்ரீநகர், அந்தமான், இப்படி வெளிநாடு கூட போயிருக்கிறேன். ஓ சரி. லெபனான்ல. ஓ ஆமா. 10 வருஷம் பொறுத்து திருமணம் பண்ணையா. என்னுடைய மனைவி பேர் நளினி. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெரியவங்க வந்து காலேப் நித்யானந்தம். 2வது சன் வந்துட்டு ஜோய். ராணுவத்தில் இருக்கிறவங்க வந்து ஆண்டவரை பின்பற்றுறது ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா நிறைய சர்ச் எல்லாம் இருக்காது இல்லையா? நீங்க ஆராதனைக்கெல்லாம் போக முடியாது. சத்தியத்தை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்காது. எப்படி உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டீங்க? ஒரு ராணுவ வீரரா காத்துக்கொள்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதிக நேரம் பைபிள் படிப்பேன்யா. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பைபிள் படிச்சதுனால தான் எனக்கு வந்துட்டு அதிக பிரசங்கத்தை கேட்டு நான் வந்துட்டு மாறுறது காட்டிலும் நீங்களே ஆரம்பத்திலே நல்ல பைபிள் படிச்சதுனால நான் ரோமன் கத்தோலிக் இருந்ததுனால ஒரு போட்டோ, மாதா போட்டோ பாக்கிலே வச்சுன்னு இருப்பேன். ஓகே ஓகே. அப்ப யாத்திராகமம் 20வது அதிகாரம் படிக்கும்போது, உன் தேவன் யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரத்தை ஆகிலும் நீங்க நமஸ்கரித்தால் அதுல எரிச்சல் அடைகிறார். அந்த வசனம் வந்த உடனே அந்த போட்டோ எடுத்து அன்னைக்கு போட்டேன். சரி சரி. அதுக்கு பிற்பாடு நான் அந்த பைபிளை பார்த்து உங்க விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைய திருத்துக்கிறது எல்லாத்தையுமே அதை பார்த்து. ஆமாங்க. கண்ணாடி மாதிரி. ஆமா. பார்த்து முகத்தை சரி பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க சொன்ன மாதிரி ராணுவத்துல அந்த வாய்ப்புகள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் 3 பிரிவா இருக்கும். முஸ்லீமு, இந்து, கிறிஸ்டின்னு. அங்க போனா கூட யாரும் போதிக்கிறவங்க அவ்வளவா இல்ல, இருக்க மாட்டாங்க. நாளடைவில் படிச்சு நாங்க அந்த அந்த இடத்துல இருந்ததுனால நாங்களே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. நீங்களே வேணா உங்களுக்கு ஒருத்தர் நீங்களே ஆலோசனை சொல்லிக்கணும். ஆலோசனை கொடுத்தோம். நாங்க ஆண்டோட பிள்ளைங்கலாம் சேர்ந்து பிரசங்கம் பண்றது. அதிகாரிகள் வந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ற காரியம் இப்படிலாம் செய்தோம்யா. நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்ப இந்த வாலிப நாட்களே நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை வந்தது. சரி சரி. அதனால எனக்கு அந்த ப்ரொமோஷன் வர நாட்கள்லாம் இப்ப உடனே முடிவு எடுக்க முடியல. அப்ப ஒரு சீட்டு போடுவது நல்லதுன்னு சொல்லி, ப்ரொமோஷன் ஆகணுமா வேணாமா ஆண்டவரே, இது நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி நானும் எங்க மனைவி ஜாப் பண்ணி போட்டோம். பாருங்க, ப்ரொமோஷனுக்கு அலையிற காலத்துல ப்ரொமோஷன் வரலன்னு கர்த்தர்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் எனக்கு தெரியும். வேலையில பதவி உயர்வு வரல, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கர்த்தரை நம்பாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சபைக்கு வராதவங்கலாம் இருக்காங்க. ஆனா இது எனக்கு தேவையா இல்லையா? இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல இந்த உறவு. அப்ப இந்த உலகத்தில் காரியங்கள் நம்ம அனுபவிக்கலாம், பவுல் சொல்றாரு. ஆனா அது நம்மள ஆளுகை செய்யக்கூடாது. அப்ப கர்த்தர் எடுத்துக்கிட்டு, அதுவும் குடும்பமா கணவன் மனைவியா போய் கர்த்தர்கிட்ட உத்தரவு கேட்கறதுங்கிறது எவ்வளவு ஒரு அழகான கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க.
அதனால அப்புறம் வந்துட்டு அன்வில்லிங்ன்னு எனக்கு அந்த சீட்டு எடுத்துட்டாங்கய்யா. வந்துச்சு. அதுக்கு பிற்பாடு ப்ரமோஷன் வேணான்னு சொல்லிட்டு, ப்ரமோஷன் ஆனா இன்னும் நெறைய சர்வீஸ் பண்ண சர்வீஸ் வேண்டியது பண்ண வரும். வேண்டியிருக்கும். அப்ப அதிகாரி சொன்னாங்க, "நீங்க 17 வருஷம் ஆக்சுவலி சர்வீஸ் பண்ணணும். ம். இருந்தாலும் நீங்க இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஆ. அந்த ப்ரமோஷன் வேணான்னா கூட ஆ. 2 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு" சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. சரின்னு அந்த அந்த 2 வருஷமும் 17 + 2 19 19 வருஷம். வருஷமும் முடிச்சு, ம். ஆண்டவருடைய கிருபையினால வந்து இதுவரையிலும் கர்த்தருடைய கிருபையினால ஆ. 10 வருஷம் உடன் ஊழியனாங்க. சீயோன் சபைன்னு அரும்பாக்கத்துல இருக்குங்க. பாஸ்டர் ஆபிரகாம். சரி. ஊழியத்துல போய் சேரணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இங்க வந்து நெறைய ஈடுபாடய்யா. அங்கே ம். இருக்கும்போதே ம். வெளிநாட்ல இருக்கும்போதே 3 பேருக்கு ஞானஸ்நானம் குடுத்தேன். அப்படியா? ஆமா, லெபனான்லயே? ஆமா. லெபனான்ல. எத்தன வருஷம் இருந்தீங்க லித்தானியால லெபனான்ல? 1 வருஷம் இருந்தேன். ஓ! சரி. யுனைட்டட் நேஷன் ஆர்மில யுனைட்டட் இருந்தேன். நேஷன் ஆர்மில இருந்து. ஆமா, ஆமா. ஓகே. ஆமா. அப்ப எது எனக்கு இந்த ஹவுதீஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கிற பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். பீஸ் கீப்பிங் ஆமா, ஃபோர்ஸ்ல. சரி, ஆமா. சரி. அதுல இருக்கும்போது அங்க நெறைய வாய்ப்புகள் பைபிள் படிக்கிறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு. அப்படியா? ராணுவத்துல இருந்தாலும் நேரத்த பயன்படுத்தி பயன்படுத்தி. நெறைய வேதம் வாசிக்கிறதும், அவருடைய காரியமா இருக்கிறதுக்கும் ம். ஆண்டவர் கிருபை செய்தாரு. ம். ஒருவேளை ராணுவத்துல டியூட்டி நமக்கு ஆராதனை நேரத்துல வருதுன்னா கூட, ம். அதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி, ம். எனக்கு அடுத்த நபர்கிட்ட இந்த ம். டியூட்டி நீங்க பாருங்க. வேற டைம் நான் வேற டைம் பார்த்துக்கிறேன். நான் பார்க்குறேன். சூப்பர். அப்படிலாம் முக்கியத்துவம் குடுத்து, ஓ! கர்த்தர் பெரிய இல்ல நல்ல கிருபையா கர்த்தர நடத்துனாரு. தேடணுன்ற வாஞ்சை இருக்கிறவங்களுக்கு ஆமா, வழி எப்பவும் ஆமா, பொறக்கும். ஆமாங்க. வாஞ்சை இல்லாதவனுக்கு தான் எக்ஸ்கியூஸ். ஆமா, பசி இருக்கிறவனுக்கு சாப்பாட கண்டுபிடிச்சிருவான். தாகம் இருக்கிறவன் தண்ணிய ஆமா, கண்டுபிடிச்சிருவான். தாகமும் பசியும் இல்லன்னா, அது இல்ல பக்கத்துல இருந்தா கூட ஏதாவது சாக்கு போக்கு தான் சொல்லிக்கிட்டு ஆமாய்யா. இருப்பான். இன்னைக்கு பக்கத்து தெருவிலேயே சபைய வச்சுக்கிட்டு லேட்டா எழுந்துட்டு போகாம அலட்சியப்படுத்துற ஆமாய்யா. மக்களும் இருக்கிறாங்க. ஆமாய்யா. இந்த ஃபாரின் வாய்ப்பு கூடயா, ம். அருணாச்சல பிரதேசல நான் ஆப்பரேட்டர், புல்டோசர் ஆப்பரேட்டர். ஓ! பெரிய ஒரு கல்லு வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மேல விழுந்ததுங்க. அந்த ஆ. பிரிட்ஜ தாண்டி தான் போணும், மேல போணும்னா. ஓகே. ஆ 0 பாயிண்ட் அந்த இடம். ம். அப்ப அந்த கல்லு விழுந்தத வந்துட்டு எடுத்தா தான் போக மூவ்மெண்ட் ஆக முடியும். முடியும். பிரிட்ஜ் மேல விழுந்ததுங்க. அது வந்துட்டு பெரிய பாறாங்கல்லு. ம். அப்ப என்கிட்ட அந்த இடத்துல ஜேசிபி இருந்தது. ம். அப்ப அத வந்துட்டு அ அது ஏதாவது கொஞ்சம் அழுத்தம் குடுத்தா கூட ஜேசிபியோட அந்த வேலி கீழ நீங்களே உள்ளே பெரிய விழுந்து பிரிட்ஜே ஆமா. விழுந்துரும். பெரிய பள்ளம். அப்படி பிரிட்ஜோட போயிடும். ஐய்யயோ! ஓ! அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் கிருபையா இருந்து, ஆ. அந்த இடத்துல ஜெபம் பண்ணி அந்த ஜேசிபி வச்சு கல்லுக்கும், வண்டிக்கும் அப்படியே அத பேலன்ஸ் பண்ணி, ம். அழகா அந்த கல்ல தள்ளி உள்ள அந்த விட்டு வேலையில வேலையிலேருந்து விட்டு பள்ளத்தாக்குல விட்டீங்க. தள்ளி விட்டோம். இத அதிகாரி பார்த்தாங்க. ம். அங்க வந்துட்டு ஒரு பிரிகேடியர் வந்திருந்தாங்க. ம். அத அவங்க அழகா கவனிச்சு, இது இவ்வளோ அருமையா செய்தாப்புலன்னு சொல்லி அவங்க ஒரு டிஓ லெட்டர் குடுத்தாங்க. ஆ, ஆ. அப்ப எங்க கம்பெனில அந்த நேரத்துல ஃபாரின் லெபனான் போணும் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு. அதுல ம். கிளவரான ஆளு. ஆ. சீனியர் பெர்சன் வேணும் வேணும். அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ம். என்ன விட 20 வருஷம் சீனியர்லாம் இருக்காங்க. இருக்கா. ம். அப்ப நான் அந்த நேரத்துல அ கம்பெனில பணம் வாங்க அதாவது சம்பளம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். ம். அப்ப அதிகாரிகள் பேசும்போது அவங்க டேபிள்ல இந்த லெட்டர் வருதுங்க. அந்த அதிகாரி அனுப்புனது. ஓகே, ஓகே. அந்த அருணாச்சல பிரதேசலருந்து இருக்கிற ஆ. இன்சார்ஜ் ஆஃபீசர் அனுப்புனது. ம். அவங்க டேபிள்ல வரும்போது பேசும்போது கம்பெனி கமாண்டருங்கலாம் பேசும்போது, இன்னார் இன்னார் அனுப்பணும்னு சொல்லும்போது, அந்த லெட்டர பிக்சர் ரிசீவ் கம்பெனிக்கு அனுப்பிச்சு. அந்த ம். லெட்டர் மூலியமா அவங்களுக்கும் புரமோஷன் உண்டு. ஆ, அந்த ஆ. அந்த டிஓ லெட்டர். புரியுது. அத பிரிச்ச உடனே இதோ இந்த வந்திருக்குதுங்களே இயேசுராஜான்னு. ம். இப்ப இவன விட யாரு கிளவர் ஆப்பரேட்டர் இருக்கட்டும்? ஆ. யார் இருக்கணும்? ம். இவன ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாரிட்டி குடுக்கலாம். சூப்பர். அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்கய்யா. அப்ப ம். என்ன விட சீனியர்லாம் யோசிச்சாங்க. ம். ஆனாலும் லெட்டர்னால ஆண்டவர் அது பெரிய ஒரு கிருபையா கிருபை செய்தாரு. செய்தார். ஏன்னா மனுஷர் கண்ல தயவு ஆமா. கிடைக்கப்ப. அந்த இடத்துல வந்துட்டு தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்கல. அங்க ம். வேலை செய்த இடத்துல. ஆ. ஏன்னா சில காரியங்கள் வந்துட்டு தப்பான காரியங்கள் செய்வாங்க ஆ. மற்றவங்க. ம். ஆனா நான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. புரியுது. நேர்மையா இருந்ததுனால, ஜெபம் பண்ணி இருந்ததுனால, கர்த்தர் அத ம். கிருபையா புரியுது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ம். இந்த வாய்ப்ப குடுத்து ஆண்டவர் இந்த லெபனானுக்கு போக கர்த்தர் கிருபை கிருபை செய்தாரு. செய்தார். அது எல்லாருக்கும் 6 மாசம் தான் அங்க வந்துட்டு வாய்ப்பு. வாய்ப்பு. ஆனா நானும் போனதுனால அங்க 3 மல்டி பர்ப்பஸ்ல கர்த்தர் கிருபை ஞானத்த குடுத்தாருங்க. சரி. ஒண்ணு டிரைவரா இங்க இருந்த டிரைவர் கூட அங்க டிரைவ் பண்ண தெரியல. ட்ரை பண்ண தெரியல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆமா. டிரைவிங். இங்க இருக்கிற டிரைவருக்கு நான் ட்ரெய்னிங் குடுத்தாங்க. ஆ. அதுபோல அப்புறம் டிரைவரா இருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஐஇடி மைன்ஸ் ம். ஐடி இந்த பாம் வச்சா செக் பண்ணி எடுக்கிறது அந்த ஓ! காரியம். மைனிங்கும் உங்களுக்கு ஆமா தெரியும். மைனிங்கும். ஓகே. 2 ஆச்சுங்களா? 3வது ஆப்பரேட்டர். ஆப்பரேட். இந்த பிளஸ் இது வேற ஜேசிபிலாம் ஓட்ட ஆமா. தெரியும். அந்த 3 ஆப்பரேட்டர். இந்த 3 காரியத்துல இருக்கிறதுனால ம். இங்க இருந்து என்ன சொல்லிட்டாங்க,
எல்லாருக்கும் 6 மாசம் தான். ம். ஆனா அவன் 3லயும் இருக்கிறதுனால ஸ்கில்டு மல்டிபர்பஸா மல்டி இருக்கிறதுனால, பர்ப்பஸ். அவனுக்கு திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாசம். சூப்பர். அப்படின்னு 1 வருஷம் இருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கிருபை செய்தார். இதெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆண்டவரு ம். அந்த நாட்கள்ல ராணுவத்துல இருக்கும்போதே நெறைய அற்புத அடையாளங்கள செய்தாரு. ஓகே, ஓகே. ஆனாலும் வாஞ்சை அதிகமா, ம். ஊழியத்தின் மேல அதிகமான தாகம். ஓகே, அ ஓகே. அங்க கூட இருக்கிறவங்க எங்களுக்கு சிவிலியன்லாம் உதவிக்கு வருவாங்க. ஏன்னா, ம். ஹை ஆல்டிட்யூட் ஏரியா அங்கங்க அவாலன்ச்சு ஐஸ் ம். சரிஞ்சு விழும். ஆ, ஆ. அவங்கலாம் லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓ! அப்ப அவங்கலாம் வந்துட்டு இது போல தப்பான காரியம் செய்து அதான் டீசல் வித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் ம். குடுக்கணும். ம். அதெல்லாம் நான் செய்யாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆப்பரேட்டர் அந்த டோஸ் ஸ்டார்ட் பண்ணாத மாரி பண் டெக்னிக்கா பண்ணிட்டாங்க. ஓ! இது உண்மையா நடந்த காரியம். நான் ம். ஜெபம் பண்ணி ஆண்டவரே ம். இது எப்படியாவது ஸ்டார்ட் ஆகணும். அவங்க டைமுக்கு போணும்னு போயிட்டாங்க. அங்க ம். ஐஸ் கொட்டுற இடம். புரியுது. அப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல அப்புறம் வந்து அங்க நாங்க வந்து அசெம்பிள் ஆனோம். ம். அவங்க போயிட்டாங்க. ம். அடுத்த நாள் காலையில இவங்க வராங்க. மேல ஏறி வராங்க. ம். நான் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ண முடியல. ம். ஆ அப்ப ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு அப்புறம் நான் ஒண்ணா செக் பண்ணும்போது, கரண்ட் வர இடத்துல அந்த ஒரு நெட்ட லூஸ் பண்ணி விட்டாங்க. ஷட் டவுன் வால்வ் அது ச்சே! பேரு. அப்புறம் அத டைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா இல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊழல் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. ஆ அதுவும் ஊழல்னா, ஊழலுக்கு ஒத்துழைக்கலன்னா அவன ஆமா. அழிச்சிரணும். அதாவது அந்த அந்த அதுக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கிருபை எவ்வளோ தரார் கிருப. பாருங்க. இல்ல பாதி வழியில அவ் நின்னுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். இப்ப உண்மையா அந்த அந்த டைட் பண்ணாத முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவர் கிருபை கிருப செய்தாருங்க. செய்தாரு. ஆ. அதுக்கு பிற்பாடு அடுத்த நாள் காலையில ஸ்டார்ட் ஆவல. அத செக் பண்ணும்போது இந்த வால்வு லூஸா இருந்தது. அப்புறம் டைட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வரும்போது சொன்னேன். நான் அந்த இடத்துக்கு புதுசா இருக்கலாம். ஆனா வேலையில நான் பழைய ஆளுன்னு சொன்னேன். அவங்களுக்கு ம். ஒரு மாரி ஆயிப்போச்சு. ஷேம் ஆயிப்போச்சு. ம். அதுலேருந்து அவங்களுக்கு பயப்படுற ஒரு பயம் வந்துச்சு. ம். இவரு நேர்மையா இருக்கிறாரு. புரியுது. இவருக்குள்ள ஒரு விசேஷத்த ம். காரியத்த பார்க்க முடியுதுன்னு சொல்லி முஸ்லீம் தான் அவங்க. ம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புத காரியங்கள செய்தாருங்க. புரியுது, புரியுது. கர்த்தர் நல்லவர். ஸோ இப்ப நீங்க அதான் ஊழிய அழைப்பு எப்ப பெற்றீங்க? அதாவது அ நான் கர்த்தருடைய முழு நேர ஊழியத்துக்கு இப்ப நீங்க ராணுவத்திலேருந்து வந்ததுலேருந்து முழு நேர ஊழியம் தான் செய்றீங்க. ஆமா. ராணுவத்திலேருந்து வந்த உடனே அப்ப அகஸ்டின் ஜெபக்குன் அண்ணன் மீட்டிங்லாம் நடக்கும். ம். அ அங்க வந்துட்டு ஆண்ட அண்ணன் மூலியமா ஆண்டவர் பேசினாரு. ம். யார் நமது காரியமாய் போவான்? ம். அப்படி ம். அது என் உள்ளத்துல தொடப்பட்டது. சரி. நான் போறேன்னு சொல்லி ஒப்பு குடுத்தேன். ஆ. அதுக்கு பிற்பாடு ஐயா, நான் ராணுவத்திலேருந்து வந்த பிற்பாடு அ சில அழுத்தங்கள் வந்தது. ம். சில குறைகள் வந்தது. ம். பொருளாதார காரியங்கள்லாம். ஆனாலும் ம். எனக்கு திரும்ப ராணுவத்திலேருந்தே ஒரு அழைப்பு வந்தது. திரும்ப ம். ஜோர்தானுக்கு போகணும்னு சொல்லி. ம். ம். அப்ப அதுக்கு பாஸ்போர்ட், அப்பாயின்ட்மென்ட்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ம். ரெடி ஆயிட்ட பிற்பாடு திரும்ப நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அப்ப எனக்கு ஞானஸ்நானம் குடுத்த போதகரு, அவருக்கு தெரியாது இந்த விஷயம்லாம். அவரு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உன்ன போதகனா அபிஷேகம் பண்ணுன்னு ஃபோன்லயே பேசி வச்சுட்டாருங்க. எனக்கு ம். ஆச்சரியமா இருக்குது. ம். அடுத்த நாளு காலையில அந்த விஸ்வவாணி மெசேஜ் கேட்பேன். ம். அப்ப "நீ யார நம்புற? எல்லாம் டைட்டானிக் கப்பல நம்புனாங்க. ஆனா ம். அத்தன பேரும் போயிட்டாங்க. உன் நம்பிக்கை எது மேல இருக்குது?" கரெக்ட். அப்படின்னு முகமுகமா பேசுற மாரி இருக்குது. ம். அப்புறம் இங்க அரும்பாக்கத்துல இருக்கிற பாஸ்டர், அவரு வந்து கூப்பிட்டு, "நீங்க ஊழியத்துல இருங்க" ம். அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். "ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் குடுக்குறேன். என்னுடைய ம். பெலன் ஒண்ணும் இல்ல. ம். ம். என்ன ஒண்ணும் இல்லப்பா. ஆனாலும் உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் குடுத்து, நமது காரியமா யார் போவான்னு சொன்னீங்கல்ல. ம். உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் குடுத்து, நான் உன் ஊழியத்துல வரேன்னு" சொல்லி ஒப்புக் குடுத்து, ம். இங்க இந்த அரும்பாக்கம் சபையில வந்துட்டு மேய்ப்பனா, போதகனா அபிஷேகம் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஞானஸ்நானம் குடுத்த போதகரும், ம். அங்க அவரு ஃபோன்லயே அவரு பிரதிஷ்டை பண்ணாருங்க. அப்ப நேர்ல போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ம். ஆக இந்த ஊழியத்தினுடைய அந்த அழைப்பு அ இவ்வளோ 3 விதத்துல இது எனக்கு நல்ல ஒரு காரியமா இருந்தது. நாங்கள் ஆர்மில இருக்கிற சகோதரர்கள்லாம் நாங்க மீட்டிங் நடத்துவோம். ஓ! ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போயிட்டு 4 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துவோம். ஓகே. அந்த இடத்துல அங்க இருக்கிற அந்த ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஊழிய அபிஷேகம் அங்கேயும் பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆக தாவீதுக்கு 3 தடவ ஆ. அபிஷேகம் பண்ண மாரி ம். 3 தடவ இந்த ஊழியத்தினுடைய அழைப்பு வந்தது. ஆனாலும் பாடுகள். ஆ. ஆனாலும் சில ஏன்னா அந்த காரியங்கள். ஒரு அரசாங்க வருமானம் வீட்ல நின்னு போனதுக்கு பிறகு, ஆமா. அதனால எத்தன பிள்ளைங்க உங்களுக்கு? 3 பிள்ளைங்க. 3 3 பிள்ளைங்க. பிள்ளைங்க. அதுல அவங்க ஏதாவது சவால் ஏற்பட்டுச்சா? பொருளாதார ஆமா. பொருளாதார சவால்கள்லாம் ஏற்பட்டது. ம். அதுக்கு பிற்பாடு ஐயா, அந்த ஊழியத்துக்கு நெறைய அழைப்புகள் வருதுங்க. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு. ம். நான் இந்த ஐடிஐ படிச்சேன். ராணுவத்திலேருந்தே 1 வருஷம் கிண்டில ஐடிஐ படிச்சேன். ஃபோட்டோகிராஃபர். ஓகே. அப்ப அங்கருந்து ஃபாரஸ்ட்டுக்கு வேணும் ம். அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்தது. அப்புறம் ஓகே. ஜிஹெச்ல அழைப்பு வந்தது. ஓகே. ஆக நெறைய இன்டர்வியூ வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இது நீங்க அழைத்தீங்களா? இல்லையா? இது ஏன் இவனுக்கு இப்படி நடக்குது? ஆனா ம். சூழ்நிலை பார்த்தா, ஆ நமக்கு வந்துட்டு ம். போலாமான்ற ஒரு காரியம். ஆனாலும் ம். ஒவ்வொரு இன்டர்வியூலயும் வந்துட்டு ஜெபம் பண்ணி போனேன்.
அது கர்த்தர் வந்துட்டு அதை வேற விதமா வேற பண்ணிட்டாரு. விதமா மாற்றிட்டார். ஆமா. நீங்க தனியா திருச்சபை உடன் ஊழியரா ஒரு 10 வருஷம் 10 இருந்தீங்க. வருஷம் உடன் ஊழியர் அதுக்கு நான். பிறகு எப்படி நீங்க தனியா வந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? அந்த அனுபவத்த சொல்லுங்க. அதாவது ஐயா, நாங்க ஆண்டவருடைய கிருபையினால நான் அந்த ராணுவத்திலிருந்து வந்த அந்த ரிட்டயர்மென்ட் பணத்துல ம். ஒரு இடம் அந்த இடத்துல ம். ஆரிக்கும்பேடுன்ற இடத்துல வாங்கினேன். ம். அது பாருங்க ஆண்டவர் எப்படி அமைய பண்றாருன்னு. எங்களுடைய மெயின் சபையில ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டருடைய ம். மனைவி. அவங்க வீட்டுக்காரர் காலமாயிட்டாரு. அவங்க ம். பையன், பெரிய பையன் ம். அவரும் வந்துட்டு காலமாயிட்டாரு. ம். அவருடைய நினைவா ஏதாவது ஒரு ஆலயம் கட்டணும். ம். அவங்க ஆசை. உடைய பொறுத்துனேன். ம். அப்ப மெயின் சபையில த தலைமை போதகர்ட்ட அவங்க சொல்லும்போது, தலைமை போதகர் என்ன பண்ண, உங்களுக்கு தான் இடம் இருக்குதே. ம். அப்படி செய்யலாமான்னு சொன்னாரு. ஓகே ஐயா, நம்ம ம். கட்டலாம்ன்னு சொல்லி, ம். அங்க ஒரு ஆலயத்த கட்டணும். அவங்க ஒரு கர்த்தரே வாசல ஆமா, திறக்கிறார். கர்த்தரே வாசல் இருக்குதுங்க. ஒரு பைசா கூட செலவு பண்ணல. ம். அந்த எஸ்டிமேட் அவங்க எவ்வளோ குடுத்தாங்களோ, அதோட கூட மெயின் சபையும் ஒரு ம். ரூ. 2,00,000 செலவு பண்ணி, எல்லாரும் தியாகம். ஆ. காணிக்கை எடுத்து அத கட்டி, ம். இன்னைக்கு இன்னைய நாள் வரையும் அங்க கிருபையா ஊழியம் செய்றாங்க. பிரைஸ் லார்ட். அதான் கர்த்தர் வந்து உங்கள கைப்பிடிச்சு, ஆமா. அதாவது உலக மயக்கத்துல மயங்கிடாம ஒரு 5 ஆஃபர், ஜார்டன் ஆஃபர், ஆ. ஃபாரின் ஆஃபர்லாம் யாரும் விட மாட்டாங்க. சரி, உள்ளுக்குள்ளேயே ஐஐடில வருது, ஜிஹெச்ல கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க. ஆமா. அது நீங்க அது பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு வலை அவங்களே வீசி சொல்றாங்க, ஐயா ரூ. 150 குடுத்தா ஒரு சர்டிபிகேட் தருவாங்கல்ல, அத ஏன் வாங்கி குடுக்க மாட்றீங்க? ம். போட்டோகிராஃபர்ன்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸுக்காக அ, ஒரு ரூ. 150 குடுத்தா எந்த ஒரு ஸ்டுடியோலயும் குடுத்துருவாங்களே. அ, அ, நீங்க அ, ஏன் அத வாங்கி குடுக்க மாட்றீங்க? அப்படின்னு அ. கேட்டாங்க. இல்ல, இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன். கரெக்ட். அப்படின்னு. சூப்பர். ஆ. அப்போ அத பார்க்குறாரு அந்த உண்மைய. ஆ. அதாவது நீங்க சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ம். அந்த சோதனையை ஜெயித்த பின்னால், உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவனுக்கு கர்த்தர் ஜீவ ஆமா. கிரீடத்தை சூடுவார்ன்ற மாதிரி, ம். அந்த உண்மை உத்தமத்த பார்க்குறார். கொஞ்சத்துல ஆமா. உண்மை. அந்த டீசல்ல ஆரம்பிச்சு, ஆமா. இந்த ஃபோட்டோ வரைக்கும் ஆமா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. மேபி ஆமா. அரசாங்க வருமானம் இல்லாம இருக்கலாம். ஆனா பரலோக அரசாங்கம் உங்க ஆமா. பக்கம் தான் நிக்குது. ஆமா. கர்த்தருடைய கண்கள் உத்தமர்களை தேடுது. நெறைய பேர் இன்னைக்கு என்னன்னா, கர்த்தர குறை சொல்றாங்களே ஒழிய, நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருந்தோமா? வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்தின் மீது அதிகாரி. நீங்க வெளிநாட்டுல நீங்க உண்மையா இருந்ததுல 2 விஷயம். ஏன்னா, 1 நீங்க பணம் ஆசைப்படல. அது 1. 2வது அதனால உங்களுக்கு ஆபத்து இருக்கு என்று தெரிந்தும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி வண்டிய நாளைக்கு பிரேக்க கட் பண்ணி விட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமா. ஆமா. அப்ப பிறரால் நமக்கு உயிருக்கும், உடைமைக்கும் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும், அதையும் மீறி உண்மையா இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் திறந்து விட்டு, ஆமா. என் மகன் அப்படின்னு ஆமா. சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 10 இதற்கு பிறகு முழு நேர இந்த திருச்சபை ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் இருக்குமா? நீங்க ஆரம்பிச்சு? ஆமாய்யா. இந்த 10 10 ஆண்டு ஊழியத்த பத்தி 10 சொல்லுங்க. ஆண்டு ஊழியம். அந்த 10 வருஷம் அதுக்கு முன்னாடி உடன் ஊழியனா இருக்கும்போது, எவ்ரி ஹோம் குருசேட்லாம் ஊழியம் பண்ணேன்யா. ஓ! சரி. கிளாஸ் குடுக்குற ஆ, ஊழியம். ஊழியத்துல நெறைய இன்வால்வ். ஆ, ஆ. அங்கங்க ஊழியம் செய்யும்படி கத்துக்கிச்சு. அந்த 10 வருஷத்துல நான் போயிருக்கிற இடம் கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும், ம், பலவிதமான போராட்டங்கள். அங்க வந்து ம், சர்ச் நடத்தக்கூடாதுன்னு கூட ம், தடைகள் இருக்குது. ம், ஆனாலும் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கிருபைனால, ம். இப்ப எங்கள அட்டாக் பண்ண முடியலன்னு பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு சத்துரு சேதப்படுத்துறான். ஓ! அதுலயும் வந்துட்டு கிருபையா நின்னு ஜெபம் பண்ணி பிள்ளைங்க ஆண்டவர் என்னென்ன பண்றாங்க இப்ப சொல்லுங்க? பிள்ளைங்க ஒரு ஒரு பெரியவன் வந்துட்டு பையன் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றான். சரி. எம்பிஏ முடிச்சுட்டு. ம். 2வது சன்னு இப்ப எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க. சரி. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபை. கட்டுறதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு. ம். இப்ப 3வது சன் வந்துட்டு 11த் படிக்கிறாருங்க. சரி, சரி. ஆமா. 3 மகன். 3 மகன் தான். சரி, சரி. ரொம்ப ரொம்ப ஏதாவது இப்ப சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? ஆ ஊழியத்துல பல நெருக்கங்கள் இருந்தாலும், கர்த்தர நம்பி இருக்கிறதுனால கர்த்தர் அந்த எந்த வித போராட்டத்திலும், நெருக்கத்திலும் பாதுகாக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. ஆமா. வேதத்துல பார்க்குற மாதிரி அ மூவா 3000 போர் சேவகர்களை கொண்டு 7 ஆண்டுகளாக சவுல் தாவீத துரத்தியும், அவருடைய ஜீவன எடுக்க அவருக்கு ஆண்டவர் பர்மிஷன் குடுக்கவே இல்ல. சரியான எக்ஸாம்பிள். ஆமா. 3000 போர் சேவகர்கள். ஆமா. 7 ஆண்டுகள். ஆமா. ஒரு நபர தொரத்தி ஆமா. உயிர் எடுக்க முடியல. எடுக்க முடியாது. கர்த்தர் ஒருத்தன காக்கணும்னு ஆமா. நெனச்சுட்டாருன்னா, பல்டி அடிச்சாலும் ஆமா. ஒண்ணும் நடக்காது. ஆமா. அதுபோல எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும், ம். என் குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில சொந்த பந்தங்கள் ம். அ எதிர்த்து நின்றாலும், ம். மற்ற சூழ்நிலைகளிலே சமுதாயம் ம். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அதுக்கு விரோதமா செயல்பட்டாலும், கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறார் என்பதற்கு அடியேன் ஒரு சாட்சி. நிச்சயமாவே அ ஒரு உணர்வுபூர்வமான, ஒரு உண்மையான சாட்சி. ஆமா. ஒரே ஒரு பாடம் மட்டும் கத்துக்கலாம். உண்மை. உண்மை. நீங்க தேசத்துக்கு உண்மையா இருந்தீங்க. உங்களுக்கு இருந்த அந்த ராணுவ பொறுப்புல உண்மையா இருந்தீங்க. அப்புறம் உழைச்சீங்க. அதாவது
நம்ம கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல கடுமையான உழைப்பு. ஸோ ஏமாற்றல, அ அ நாட்டுக்கு துரோகம் பண்ணல, அ ஊழல் பண்ணல. கர்த்தருக்கு உண்மையா கர்த்தருக்கு பயப்படுற பயத்த அந்த காத்துக்கொண்டீங்க. பயத்தினால கர்த்தர் விசேஷித்த ஞானத்த தந்தாரு ஐயா. ஆமென். அதனால என்னன்னா, என்னை விட சீனியரு ம். ப்ரமோஷன்ல ம். ரேங்க் வைஸ் ம். ரொம்ப சீனியரா இருக்கிறவங்களுக்கும் இல்லாத பாக்கியம். தூர இடத்துல கேம்ப் போனா கூட, ம். அந்த இடத்துலேருந்து இன்னார் அனுப்புனா அவன் அந்த கரெக்ட்டா அந்த பொருள் எடுத்துட்டு வருவான். ஓ! இன்னும் அதிகாரிகளே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஓகே, ஆமா. ஓகே. அப்படி நெறைய வாய்ப்புகள். ஸ்தோத்திரம். ஆமா. நான் என்னுடைய கம்பெனில 7 இன்ஜினியர் ரெஜிமென்ட்ல இருந்தது. ம். 2 வருஷம் அப்படிப்பட்ட இதுதான். ஆனா மீதி ஆ ம். வருஷங்கள் ஃபுல்லா நான் அவுட் ஆஃப். அவுட் ஆஃப் இதுதான். ஆமா, இவன அனுப்புனா வேல முடியும். ஆமா. வேலை முடியும். எல்லா கூண்டு இடத்துலயும். கிளிலாம் கிடையாது நீங்க. ஆமா. தலைவர் ஏசுராஜாவ அனுப்புங்க ஜெயிச்சுட்டு வருவாரு. மற்ற யூனிட்ல போய் அட்டாச்மென்ட் ஆயிட்டா, ம். நமக்கு ஜெபம் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, ம். எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்கும். அனுகூலமா ஆனா வேற சொந்த இருக்கும். கம்பெனில இருந்தா, முடியாது. எந்த வேலை செய்தாலும் அவங்க நைட் டியூட்டி பார்க்கணும். ஆமாமா. மற்ற அவங்க 24 ஹவர்ஸும் பிஸியா தான் பிஸியா இருப்பாங்க. தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தரு வந்துட்டு அவருடைய கிருபை வேற இருந்தா. ரெஜிமெண்ட்ங்கிறதுனால நீங்க ஸ்பெஷல் காசுக்காக ஆமா. வந்திருக்கீங்க. அவங்க அவன் எல்லாம் அந்த வேலைய பர்பஸா. முடிச்சுட்டு போயிடுவான்னு உங்கள யாரும் நோண்ட மாட்டாங்க. ஆமா, அப்படிதான். அங்கேயே நல்ல அருமையா சத்தியத்துல வளரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். சரி, சரி. இப்ப எந்த பள்ளம் மேடு வந்தாலும், அடுத்து கடந்து செல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை ஆமென். உள்ள இருக்கிறதுனால எதுவும் நம்மள மேற்கொள்ள முடியாது. முடியல. சூப்பர். அதுதான். அதாவது உங்களுடைய இந்த ஊழிய வாழ்க்கையில இந்த 10 வருஷ திருச்சபை ஆரிக்கம்பேடு திருச்சபை ஊழியம் தனியா பண்றீங்க. ஒரு உடன் ஊழியரா இருக்கிறதுங்கிறது வேற. ஆமா. இன்னொருத்தர் நிழல்ல இருப்போம், பாதுகாப்பு இருக்கும். ஒரு திருச்சபை மக்கள் இருப்பாங்க. இங்க நீங்க தான் தலைவர். ரைட்டுங்களா? ஆமா. அப்போ நீங்க ஒரு ஒரு தலைவராக, ஒரு ஒரு திருச்சபை ஸ்தாபகராக நீங்க செல்லும்பொழுது, அ எப்படி இருந்தது அந்த பாதை? அதில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அல்லது நீங்க நினைவுபடுத்த வேண்டிய சில நிகழ்வுகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஐயா, நாங்க வருஷத்துல ஒரு முறை கேம்ப் போவோங்க. ம். அதுல இன்னொரு சபையோடு கூட சேர்ந்து போவோம். ம். அப்படி கேம்ப் போகும்போது மைசூர்ல நாங்க போனோம். ம். மைசூர்ல தங்கி இருக்கும்போது ஒரு சிஸ்டர் எங்க சபையில, ம். அவங்க பேரு ஸ்டெல்லா மேரி. ம். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பலவீனம் வந்துருச்சு. ம். அவங்களுக்கு வந்துட்டு தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. ம். அவங்க வந்துட்டு ஒரு வேளை அது அசுத்தாவின் கிரியா இருக்குமோன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். ம். ஆ ஜெபம் பண்ணியே இருக்கும்போது அவங்க ரொம்ப பலவீனமா ஆயிட்டாங்க. ம். 3 நாள் மீட்டிங் முடிந்ததுங்க. 3 நாள் மீட்டிங் முடிவில ஒரு சகோதரர் வந்து சொன்னாரு, "அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு சீக்கிரமா நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்." ம். அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் இவங்களுக்கு முன்னாடியே இவங்களுக்கு அட்டாக் வந்திருக்குது. ம். சிவியர் அட்டாக்கு. ஓ! சிவியர் அட்டாக்கு. இனி நம்ம தாமதமே பண்ணக்கூடாது. நீங்க உடனே ம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன்னு சொல்லும்போது, ஒரு வேளை அந்த சகோதரிக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்ம பதில் சொல்றதுக்கு முடியாது. ஆனா ம். கர்த்தருடைய பிரதான கிருபைனால, ம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் மைசூர்ல இருதய ஆப்பரேஷனுக்குன்னு. ம். அங்க போன உடனே கையில ஒண்ணுமே இல்ல. ம். அவங்க அட்மிட் பண்ணாங்க, செக் பண்ணாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஸ்டென்ட் வைக்கணும்னு சொன்னாங்க. ம். அப்ப இந்த நாங்க போன சபையில ஒரு ரூ. 10,000 குடுத்தாங்க. ம். அத அவங்களுக்கு முன்ன அட்வான்ஸா கட்டி 85,000 ஆகும்னு சொன்னாங்க. ம். பரவால்ல, ம். ஆ ஆனாலும் பரவால்ல நீங்க பாருங்கன்னு சொல்லும்போது, அப்புறமா அந்த ஆப்ரேஷன் நடந்துன்னே இருந்தது. அவங்க பணம் கட்ட சொன்னாங்க. உடனே அவங்க பையன் இங்க சென்னையில இருக்கிறாருங்க. ம். அவருக்கு ஃபோன் பண்ணி, திரும்ப அவரு ஏதோ ஏற்பாடு பண்ணி அவரு பணத்த போட்டாருங்க. ம். ஆனா அவரு போடுறதுக்கு முன்னாடியே அங்க பணம் கட்டணும். அந்த நிலையில வந்துட்டு ஜெபம் பண்ணி அந்த ஆண்டவர் பெரிய கிருபை செய்து. 1 இவங்களுக்கு ஜீவன கொடுத்தது. ம். 2வது வந்துட்டு இந்த பண தேவைய கர்த்தர் சந்தித்தது. ஓகே. ஆ கூடுமான வரையிலும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்புனாங்க. அவங்க ம். உடனே ம். பண்ண முடியல. அந்த நேரத்திலயும் எனக்கு வர வேண்டிய அந்த பென்ஷன் வருது இல்லைங்களா? ம். அந்த பணத்தையும் போட்டு கட்ட ஆண்டவர் கிருபை கிருபை செய்தாரு. செய்தார். அதேபோல ஆப்பரேஷன் பண்ணி 2 நாள்ல அங்கருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்தாரு. அந்த பிரைஸ் தி லார்ட். சகோதரியை குறித்து பார்க்கும்போது, ம். இன்னைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியா மகிமையா வச்சிருக்காரு. புதுக்கோட்டையிலிருந்தே அவங்க காலைல டெய்லி 5 மணி ஜெபத்துல ம். அ ஜாயின் ஃபோன் பண்ணிப்பாங்க. மூலியமா கலந்து ஃபோன் மூலமா ஜாயின் பண்ணி. கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறாங்கய்யா. அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம். பெரிய ஒரு கிருபை ம். கர்த்தர் ஜீவன குடுத்தாருன்னு. எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இதுன்னா எதுவும் ஒரு ஆபத்து, ம். விபத்து ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். காத்துக்கொண்டார். ஆகிய ஊழியமா அவருடைய சமூகத்துல ஒப்பு குடுத்து ஜெபம் பண்ணி நம்ம எத செய்தாலும், கர்த்தர் அத சாதகமா, அனுகூலமா, நன்மையா மாத்துறாருன்றத ம். நான் மறக்க முடியாதுய்யா. இப்ப இந்த 10 ஆண்டுகள்ல அ அ ஆரிக்கம்பேடுல நீங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த திருச்சபையில ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசிகள் தான் ஆமா. வந்திருப்பாங்க. அப்ப காணிக்கைகள் அவ்வளவு பெருசா இல்லையா? இருக்காது. எப்படி அந்த பொருளாதார என்ன 3 பிள்ளைகள்.
ஆமா. அப்போ அந்த குடும்பத்தை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? ஐயா இப்ப இப்ப நான் வந்துட்டு இந்த அதாவது மிஷினரியா இங்கே எவ்ரியம் கிறிஸ்டியன்ல ம். ஊழியம் பண்ணும்போது மிஷினரின்னு ஒரு லெட்டர் குடுத்தாங்க. ம். அதுல பிள்ளைங்க படிக்கும்போது செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூல்ல கொண்டு போய் ம். லெட்டர் குடுத்தேன். அங்க ம். இருக்கிற பிரின்சிபால் வாங்கிட்டாங்க. ம். அவங்க என்ன பண்ணாங்க, 1 வருஷம் படிப்பு ஆவரேஜா பார்க்கும்போது பிள்ளைங்கள குறித்து டீச்சர பார்த்து நேரா கேட்க முடியல. ஏன்னா நம்ம பிள்ளைங்க எக்ஸ்கியூஸ் பண்ணதுனால, ஃபீஸ் ம். எக்ஸ்கியூஸ் ம். பண்ணதுனால நம்ம கேட்கறதுக்கெல்லாம் ம். ஒரு மன ஐயமா இருந்தது எனக்கு. ம். அப்ப நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த ஃபீஸ் கட்டாததுனால பிள்ளைகள குறித்து கூட டீச்சர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு யோசனையா இருக்குதப்பா. நீங்க ம். எனக்கு உதவி செய்யணும். ம். அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரு அந்த பண தேவைகள அது என்ன அமௌண்ட்டோ அத கரெக்ட்டா ஆண்டவர் சந்திச்சாருங்க. சந்திச்சிருவாரு. நம்முடைய உறவுகள் மூலமா ம். அவங்களுக்கு இது எனக்கு தெரியவே தெரியாது. ம். இப்ப லேட்டஸ்ட்டா தம்பி 10த்ல 458 மார்க் எடுத்தாங்க. சூப்பர். ஆ இந்த எங்க குடும்பத்தில என்னுடைய மனைவிக்கு 5 சகோதரிகள். நான் அவங்கள ம். சேர்த்து 5 சகோதரிகள். ம். பெரிய அக்காவுடைய பொண்ணு அவன் சந்தோஷப்பட்டு ம். அவனுடைய அட்மிஷன் ஃபீஸ் அவங்க பொறுப்பெடுத்துக்கினாங்க. அப்பா! இப்படிதான் ஆண்டவர் மிராக்கிளா அற்புதமா என்னுடைய பலன் ஒண்ணும் இல்லையா. நான் ம். சேர்த்து வச்சு கட்டினேன்றது இன்னிய வரையும் கிடையாது. கிடையாது. வெறும் கையில தான் இருப்பேன். ஜெபம் பண்ணுவேன். ம். ஆண்டவர் அந்த தேவைகள 3 பிள்ளைங்களுக்கும் கட்ட வேண்டிய அமௌண்ட் பெரிய பெரிய அமௌண்ட். அத ஆண்டவர் கட்ட எவ்வளவு உண்மை உள்ளவரு. ஆமா. இவர அவர எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ம். நம்ம நம்ம உண்மையா இருக்கோமான்னு ஆமா. தான் நம்ம கேட்டுக்கணும். அவர் எப்பவுமே உண்மையா தான் இருப்பார். அவர் மாறாதவர். ஆமா. மாறத் தெரியாது. அவர போய் இன்னொருத்தன் வந்து அவர கரெக்ட் பண்ண முடியாது. இவன் சொல்லி நான் செஞ்சேன். சில பேர் சொல்லுவாங்க, "ஏன்டா தப்பு பண்ண? அவன் சொன்னான். இவன் என் புத்திய மாத்திட்டான்." ஆண்டவர் யாரையும் மாத்த முடியாது. அவரு வந்து அவராகவே இருக்கிறாரு. ஆமா. அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆமாய்யா. இப்ப சபைக்கு எவ்வளவு பேர் வராங்கய்யா? இப்போ ஐயா அதாவது வந்துட்டு திருவிருந்து நாட்கள்ல எல்லா சபைகளிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வருவாங்க. ம். மற்ற நாட்கள்லயா அது ஒரு டஃப்பான ஏரியா தான். டஃப்பான ஏரியா ஆமா. தான். ம். அதுல ஆரம்ப வர்றதும் நாட்கள்ல போறதும் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனா இந்த குறைவாக வருகிற இந்த திருச்சபையிலும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு நடத்துறாரு. அது பெரிய அதிசயம். அது பெரிய அதிசயம். நிச்சயமாக சபையை நிரம்பி வழியும். ஆமாய்யா. பல கிளை சபைகள் நீங்க உருவாக்க தான் போறீங்க. இவ்வளவு தூரம் நடத்தி வந்த ஆண்டவர் ஆமாய்யா. இன்னும் முடிக்கல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமாய்யா. இன்னும் அரும்பெரும் காரியங்களை செய்வாரு. நிலையத்தின் சார்பாக எங்கள் நன்றிகளை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஐயா. நன்றி ஐயா. ரைட். ஒரு பாடல் வரிகள் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த 2 வரிகளை பாடி நான் இந்த முடிவுரையை சொல்ல விரும்புகிறேன். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. ஆம் பிரியமானவர்களே, உண்மை வழியில் நடந்தால் அந்த உத்தமனுக்கு துணை கர்த்தர். தான் இருந்த இராணுவ பணியிலும் அந்த இராணுவ பணியை சிறப்பாக செய்வதிலும் நேர்மையாக நடப்பதிலும் கடுமையாக உழைப்பதிலும் தன்னை அர்ப்பணித்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கேளிக்கைகளில் நேரத்தை செலவழிக்காமல் கர்த்தருடைய வார்த்தை படிப்பதிலும் கர்த்தரை தியானிப்பதிலும் கர்த்தரை பற்றி பிறரிடத்தில் பேசுவதிலும் தன்னுடைய நேரத்தை செலவழித்து கர்த்தருக்கும் நாட்டிற்கும் தான் எடுத்திருக்கிற பொறுப்பிற்கும் பிற மக்களுக்கும் உண்மையாக வாழ்ந்த ஒரு அருமையான ஜீவனுள்ள சாட்சியை நாம் கேட்டோம். அப்படி அவர் நடந்தபடினால் கர்த்தர் அவரோடு கூட இருந்து தடைகளை எல்லாம் விலக்கி ஊழிய பாதையில் அவர் வரும்பொழுது எத்தனையோ வாய்ப்புகள் அவரை தேடி வந்தாலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடந்தபடினால் அவரோடு கூட அவரே இருந்து அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து இன்றளவும் அவரை பாதுகாத்து கர்த்தர் நடத்தி வருகிறார். கர்த்தரை நம்புகிற யாரையும் அவர் அப்படியே செய்வார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஒருவேளை நீங்கள் மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கலாம். என்னிடத்தில் இருப்பது கொஞ்சம் பணம், என்னிடத்தில் இருப்பது கொஞ்சம் பலன், நான் புகழ் பெற்றவன் இல்லை, நான் திறமை படைத்தவன் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்திலே கர்த்தருக்கு உண்மையாக இருங்கள். அந்த உண்மையை கர்த்தர் கண்டிப்பாக கவனிப்பார். கவனித்து சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கு அவர் நீதி செய்வார். உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அவர் காப்பார். சந்தோஷமாக இருங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.